வணக்கம் நண்பர்களே, என்னோட பேர் ஆனந்த் ஃபார் CgGuru தமிழ். இன்னைக்கு நம்ம சேனலுக்காக ஒரு நியூ மைக் ஒன்று வாங்கியிருக்கோம். ஸோ அந்த மைக் அன்பாக்சிங் தான் இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம். இன்னைக்கு நான் வாங்கியிருக்கக்கூடிய மைக் பார்த்தீங்கன்னா Maono AU-PM421. சரி, இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணி உள்ள என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நீங்கள் பாக்ஸ் ஓப்பன் பண்ணனே உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூசர் மேனுவல் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மைக் வாங்கினதுக்காக நமக்கு ஒரு கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா தேங்க்யூன்னு சொல்லி போட்டிருக்கு. இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஹாப்பின்னு போட்டு ஒரு ஸ்மைலி ஒன்று இருக்குது. ஸோ இதே ஒரு ஓரமாக வச்சிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா விண்ட்ஸ்க்ரீன் கேப் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பாப் ஃபில்டர். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி நல்லா இருக்குது. இதுவும் ஃபுல்லாக மெட்டல்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இதை எடுத்து ஒரு வாரமாக வச்சுட்டு உள்ளே என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மெட்டல் ஆர்ம் ஸ்டாண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய பில்டு குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு USB-B to USB-A கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேபிளும் கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கேபிள் குவாலிட்டியும் நல்லா தான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 வெல்க்ரோ ஸ்ட்ரிப் வந்து கொடுத்துருக்காங்க இந்த கேபிள் மேனேஜ்மெண்ட்டுக்காக. அடுத்து ஒரு டேபிள் மவுண்ட் கிளாம்ப் ஒன்று இருக்குது. இதுவும் மெட்டல் தான் நினைக்கிறேன். இதனுடைய குவாலிட்டியும் நல்லாவே இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா மைக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு சாக் மவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய பில்ட் குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஃபைனலாக நம்மளுடைய மைக். இந்த மைக் நல்லா வெயிட்டாக இருக்குது. இதனுடைய பில்ட் குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இதுக்கு முன்னாடி மாடல் பார்த்தீங்கன்னா PM420 சொல்லிட்டு ஒன்று இருக்குது. நான் அந்த மாடல் வந்து சூஸ் பண்ணாமல் இந்த மாடல் சூஸ் பண்ணியிருக்கேன். எதுக்காக அப்படின்னா இந்த மாடல் PM421 மாடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மியூட் பட்டன் ஒன்று இருக்கும். ஸோ அதேமாதிரி மைக் கெயின் நாப் ஒன்று இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாடல் நான் வந்து சூஸ் பண்ணேன். இந்த மியூட் இருக்குல்லையா, இது வந்து ஒரு பட்டனாக வந்து இருக்காது. ஸோ இது வந்து ஒரு ஃபெதர் டச் மாதிரி. நான் சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு அப்புறமே காமிக்கிறேன். இப்போ பாக்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த மைக்கினுடைய ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ சாம்பிளிங் ரேட்லாம் எவ்வளோ இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா காம்பேட்டபிள் வித் விண்டோஸ் அண்ட் மேக் ஓஎஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் எப்பயுமே லினக்ஸ் ஓஎஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் அதில் ஒர்க் ஆகுமான்னு சொல்லி தெரியல. நான் கனெக்ட் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ நான் கனெக்ட் பண்ணி பார்த்துட்டு அது எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்கிறேன். மற்ற ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பார்த்தீங்க கார்டியட் போலார் பேட்டர்ன். ஸோ இதனுடைய அந்த மைக்கினுடைய டயமீட்டர் பார்த்தீங்கன்னா 60 mm மைக் கேப்சூல். இது ப்ரொஃபஷனல் சவுண்ட் சிப்செட் இதுலேயே டிஃபால்ட்டாக வந்து இருக்குது. ஸோ ஃபுல் மெட்டல் கேசிங். ஸோ சொன்னால எல்லாமே வந்து மெட்டலில் தான் இருக்குது. பிளாஸ்டிக் அதிகம் யூஸ் பண்ணல. ஸோ பூம் ஆர்ம் ஸ்டாண்ட் இன்க்ளூடிங் ஈஸி டு செட்டப். ஸோ USB to plug and play. ஓகே, ஸோ நான் லினக்ஸ் ஓஎஸில் கனெக்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான் அந்த அன்பாக்சிங்கில். நெக்ஸ்ட்டு நம்ம மைக்கை ஃபிட் பண்ணி பார்த்துட்டு ஸோ அந்த மைக்கோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இனிமேல் நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோவுமே இந்த மைக்கில் தான் ரெக்கார்ட் பண்ணி வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து மைக்கை எப்படி செட்டப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் காமிக்கிறேன். பேக்ரவுண்டில் நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். இப்போ நீங்கள் கேட்கக்கூடிய இந்த ஆடியோ வந்து Maono AU-PM421 மைக்கில் நீங்கள் கேட்குறது தான். ஸோ அந்த ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துக்குங்க. இதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க ஆடியோ குவாலிட்டி வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நான் ரொம்ப ஒரு பேசிக் மைக் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து வீடியோ போடுறப்ப பார்த்தீங்கன்னா இந்த ஜீப்ரானிக்ஸ் ஹெட்ஃபோனோட ஒரு மைக் வந்து வரும். அது ஒரு 150 ரூபாய்க்கு நம்ம அந்த ஹெட்ஃபோன் வாங்கியிருந்தேன். ஸோ அந்த மைக்கை வச்சு தான் போட்டுட்ருந்தேன் ஃபஸ்ட்டு. அப்புறமேட்டு சரி கொஞ்சம் மைக் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 350 ரூபாய்க்கு திரும்ப ஜீப்ரானிக்ஸ்லேயே வாங்கினேன். மைக் மட்டும் இருக்கிற மாதிரி அந்த டேபிளில் வச்சுக்கிற மாதிரி ஒரு மைக் ஒன்று வாங்கினேன். ஸோ அந்த மைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டி அவ்வளோவா சரியில்லை. ஃபஸ்ட்டு ஒரு 2 ரெக்கார்டிங்க்கு நல்லா இருந்துச்சு. அப்புறம் அந்த 3.5 mm ஜாக்கை ஒரு வீட்டு செருவுறப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய டிஸ்டர்பன்ஸ் வர ஆரம்பிச்சிது. ஒரு மாதிரி இறைச்சல்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு இறைச்சல் ஒரு மாதிரி குறைன்னு சொல்லலாம் கேட்க ஆரம்பிச்சிது. அப்புறம் பாதி ரெக்கார்டிங் போயிட்டே இருக்கும். அப்புறம் திடீர்னு ஒரு மாதிரி அது அந்த இடத்துல ஒரு நாய்ஸ் டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி நாய்ஸ் வந்து ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த ஆடியோ வந்து அந்த நாய்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக நான் ஆடோசிட்டியில் போயிட்டு
அந்த நாய்ஸ் ரிமூவ் பண்ணுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2-3 இடத்துல நாய்ஸ் டிஃப்ரெண்ட்டாக வரும். ஒரு இடத்துல ஒரு மாதிரி ஹம்மிங் சவுண்டு வரும். ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இறைச்சலாக இருக்கும், குறன்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான நாய்ஸ்லாம் இருக்கனால நான் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த நாய்ஸ் சாம்பிளிங் எடுத்து ரிமூவ் பண்ணுறப்ப என்ன ஆகுது அப்படின்னா ஆடியோ குவாலிட்டி வந்து ரொம்ப லோ ஆகிடுது. ஸோ அதனால் நிறைய டைம் நான் வந்து அந்த நாய்ஸ் ரிமூவல் ஃபில்டர் யூஸ் பண்ணுறனால உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டி வந்து ரொம்ப லோவாக கிடைக்குது. ஸோ இனிமேல் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து இருக்காது. கம்யூனிட்டி போஸ்ட்டில் கூட நான் வந்து கேட்டிருந்தேன், நம்ம ஒரு சண்டே வந்து லைவ் கண்டக்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் வந்து கண்டக்ட் பண்ணல. ரீசன் என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக அந்த மைக்கை வந்து லாஸ்ட் மந்த்தே வந்து வாங்க வேண்டியது, வீட்டில் கொஞ்சம் செலவு இருந்தனால கொஞ்சம் வாங்காமல் விட்டாச்சு. ஸோ அதனால் நான் லைவ் வந்து கண்டக்ட் பண்ணல. ஸோ இனிமேல் எனக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து லைவும் வந்து கண்டக்ட் பண்ணுறேன். உங்களுக்கு டுட்டோரியல் வந்து அடிக்கடி கொடுக்குறேன். நீங்கள் இந்த சேனலுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சனா இந்த வீடியோ நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா. ஸோ இதுதான் நீங்கள் எனக்கு பண்ணக்கூடிய ஹெல்ப்பு. மற்ற குக்கிங் சேனல், டெக் சேனல் மாதிரி இந்த சேனலுக்கு வந்து அவ்வளோவா வியூஸும் வராது, இன்கமும் அதிகம் கிடைக்காது, அது எனக்கும் தெரியும். பட் ஓகே, நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு கண்டென்ட் கொடுத்தாலும் குவாலிட்டியாக கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நான் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நான் இந்த சேனலை வந்து ரன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போயே பார்த்தீங்கன்னா 1200 சப்ஸ்கிரைபர் கூட இல்லை. வியூஸ் வந்து சப்ஸ்கிரைபரில் பாதி கூட வந்து போகிறது கிடையாது. ஸோ ஓகே, பார்ப்போம் நீ போய் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.